இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க கார கொழுக்கட்டைங்க. கார கொழுக்கட்டைக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாங்க. இட்லி அரிசிங்க. இட்லி அரிசி 1 டம்ளருங்க. நல்லா குமிச்சு 1 டம்ளருங்க. அதை வந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோணுங்க. இது பெரிய வெங்காயங்க. பெருசாக இருந்தால் 1 வெங்காயங்க, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயங்க. அப்புறம் பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, தேங்காய் பூ, உப்பு, கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளுளுந்தப்பருப்பு, சீரகம், எண்ணெய், உப்பு, தேவையான அளவு உப்பு. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வணக்கிறத பார்க்கலாங்க. இந்த அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை வந்து மிக்சியில் போட்டு கொரக்கொரன்னுங்க, நைஸாக அடிக்கக்கூடாதுங்க. கார கொழுக்கட்டைக்கு கொரக்கொரன்ட்டு நல்லா அடித்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க. சரிங்களா? நல்லா குரணையாக இருக்குங்க, பார்த்திங்கனாவே தெரியும். நைஸாக அடித்தோம்னா கொழுக்கட்டை நல்லா இருக்காதுங்க, வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இது சூப்பராக சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் பண்ணி பார்ப்பீங்களாமாங்க. நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய்ங்க. அதில் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுதுங்க. அந்த வெள்ளுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் இருக்குது இல்லைங்களா, எல்லாம் போட்டுக்கலாங்க. நல்லா செவப்பாகட்டுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சுங்க. வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கும் அந்த வெங்காயத்தை, அப்போ தான் நல்லா இருக்குங்க. பெருசாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க கொழுக்கட்டைக்கு. அப்புறம் பச்சை மிளகா, அதுவும் பொடியாங்க. ஒரு 2 பச்சை மிளகாங்க. அப்புறம் மல்லி, கருவேப்பிலை, அதுவும் பொடியாங்க. நல்லா வதக்கிட்டு இப்படி நல்லா வதக்கணுங்க. ஈஸிங்க, சீக்கிரம் பண்ணிடலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கணுங்க. கொஞ்சம் உப்பு, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிட்டுங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க, சும்மா ஒரு பிட்டுங்க. அப்படியே அது மனம் பிடிக்காதவங்க விட்டுறலாங்க, பிடிச்சவங்க போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளுளுந்த பருப்பு, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ இதில் இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவை ஊற்றிக்கலாங்க. இதில் நான் உப்பு போட்டுட்டேங்க, தேவையான அளவு உப்பு போட்டுட்டேங்க. இப்போ இதை அப்படியே நம்ம ஊற்றிடலாங்க. மிக்ஸி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த தேங்காய் பூ இருக்குது இல்லைங்களா, தேங்காய் பூ வந்துட்டு ஒரு 1/4 மூடிங்க. இந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 மூடி தேங்காய் போடணுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இது நல்லா இப்படி வதக்கணுங்க. வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியானதும் பார்க்கலாங்க. அப்படியே வதங்க கொஞ்சம் கெட்டியாகி, இப்போ பாருங்கள் கெட்டியாகி வந்துருச்சுங்க. கையில் அப்படியே ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ வந்து இதை சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம இந்த இட்லி பானையில் வைக்கணுங்க. நான் இட்லி பானையில் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. கொஞ்சம் மாவு ஆறணுங்க, ஆறுனதும் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் அந்த மாவில் பூரா அந்த கொழுக்கட்டையை பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம இந்த தட்டில் வச்சு வேக வைக்கலாங்க. ஈஸிங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்புக்கிட்ட போனோம்னா 5 மினிட்ஸில் பண்ணிட்டு வந்துடலாங்க. அரிசி மட்டும் குருணையாக தாங்க அடிக்கணும். நல்லா ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பருப்பருன்னு அரைக்கணுங்க. அரைச்சிட்டாக்கா நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. இல்லைன்னா வழுக்குன்னு இருக்குங்க. சரிங்களா? இது இப்போ வேகட்டுங்க. வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க, சூப்பராக. இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. வெந்துருச்சுங்க பாருங்கள். வெந்தால் இப்படி இருக்குங்க. சரிங்களா? இல்லைன்னா வெள்ளையாக இருக்குங்க உள்ளர. அதாங்க இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக நம்ம இந்த குரணையாக மாவு அடித்தங்காட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டையை நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலுங்க. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நான் இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே நான் பண்ணுறேங்க. ஸ்பெஷல் எள்ளுருண்டை எல்லாமே என் சேனலில் நான் போடுறேங்க.
இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கொழுக்கட்டை. சரிங்களா? இனி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தாங்க சாப்பிட்ணும். சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ.